வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும், நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 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 மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ராசின்னு வச்சுருமே. இந்த இருக்கிற இடம் தெரியாமையே அந்த ராசி இருக்கும், ஆனால் எல்லா ரோலையும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் கன்னி. ரொம்ப சைலண்ட்டு, பட் ஆனால் அங்கங்கே அதோட இன்ஃப்ளூயன்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸும் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னி. இப்போ நாம் என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 கடைசி 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த கன்னி ராசிக்கு ஏதாவது மாற்றங்கள் நல்லபடியாக வருதா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அந்த பார்வையில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். ராகு கேதுவாலேயோ இல்லை குருவாலேயோ இல்லை புதனாலேயோ இல்லை சுக்கரனாலேயோ இல்லை சூரியனாலேயோ எந்த விதமான கெடுதலும் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கன்னிக்கு வந்து ஒரே ஒரு பிளானட்டோட பார்வை மட்டும் தான் விழுது. அது வந்து சனியுடைய பார்வை. அந்த பார்வையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ மட்டும் தான் கொடுக்குது, வேற ஒன்றும் பெருசாக. அது கூட 60க்குள்ளே உள்ளவங்களுக்கு பெரிய லெவலில் அது பாதிப்பு தரல. 60க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான், அதாவது நான் சொல்ற 60 வயதுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்த் வைஸ் சில பாதிப்புகளை கொண்டு வருது. ஏன்னா சனியுடைய பார்வை வந்து வயதானவர்களுக்கு அதிகமான உபாதைகளை கொடுக்கக்கூடிய நேரமாக வந்திருக்கிறதுனால இப்போ நாம் என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா 5 விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்கள் கன்னி ராசி, அது நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ கிளியராக தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்ன நட்சத்திரம். நீங்கள் வந்து உத்திரமா, ஹஸ்தமா இல்லை சித்திரையா. ஸோ உத்திரம்னா நீங்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க, ஹஸ்தம்னா நீங்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பீங்க, நீங்கள் சித்திரைனா நீங்கள் வந்து செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நட்சத்திரம் கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தசை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ என்ன ஏஜ், அதுக்கு என்ன தசை உங்களுக்கு பிரேக்கப்பில் வருதுன்னு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 வயசாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா சந்திர மகாதசை ஃபாலோட் பை குஜா தசை ஃபாலோட் பை ராகு மகாதசை வருவீங்க. அப்போ அந்த தசாவுடைய கேல்குலேஷன் ஃபாலோ ஆகிடும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ கன்னி ராசி நாம் என்ன கன்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, நீங்கள் கன்னி ராசிக்கு உறுதி ஆயிடுச்சு, அதில் நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தசா புத்தி என்ன, அந்த தசையில் எந்த தசை இப்போ நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னா 2 தசை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணால் போதும். அந்த 2 தசை, 3 தசை, இந்த 3 தசையை மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். அந்த 3 திசைகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டம் வந்து 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் 1 அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஒத்து போகாத செவ்வாய் தசை நடக்காமல் இருக்கா, சூப்பர். அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஒத்து போகாத செவ்வாய் தசை 1. கேது மகாதசை, ஏன்னா இப்போதைக்கு கேது ஒன்றும் ஃபேவரான இடத்துல இல்லை, பட் ஆனால் அன்ஃபேவரான இடத்துல இல்லை. இருந்தாலும் கன்னிக்கு கேது ஃபேவரான பிளானட் கிடையாது. ஸோ கேது தசை நடக்காமல் இருக்கா, பாயிண்ட் நம்பர் 2. 3வது வெரிஃபிகேஷன், இந்த சூழ்நிலைக்கு இந்த காலத்துக்கு 2025 பொறுத்த வரைக்கும் சனி மகாதசை நடக்காமல் இருந்ததுன்னா நல்லது. அப்போ வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் நட்சத்திரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை செவ்வாய் தசை இல்லை, உங்களுக்கு நடக்கிற தசை கேது தசை இல்லை, உங்களுக்கு நடக்கிற தசை சனி தசை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இதில் செவ்வாய் தசை வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணம், நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் தசை பிறவிலே போயிடும். அஸ்தம் இல்லைனா நீங்கள் வந்து உத்திரமில் பிறந்தாலும் செவ்வாய் தசை வந்து அட் ஏஜ் ஆஃப் 20ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். கன்னி ராசியில் பிறந்துட்டீங்க, நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, தசாபதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சனி இல்லை, சனி இல்லை, கேது இல்லை, செவ்வாய் இல்லை, இந்த 3 திசைகள் இல்லை. இப்போ புத்திக்குள்ளே வந்துடுவோம். புத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தசைக்குள்ளே உள்ள சப் கால்குலேஷன். தசாங்கிறது டோட்டல் பாடினா, புத்திங்கிறது உங்கள் பிரெயின். ஸோ அந்த புக்திலையும் சனி புக்தி இல்லை, அந்த புக்திலையும் செவ்வாய் புக்தி இல்லை, அந்த புக்திலையும் கேது புக்தி இல்லைனா இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு அசுபருடைய ஆதிக்கம் கொண்ட நேரத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். இப்போது கன்னி ராசிக்கு நீங்கள் அப்படியே டிக் பண்ணிட்டே வந்துடலாம். நான் கன்னி ராசி, என்னோட நட்சத்திரம் அஸ்தம், என்னோட நட்சத்திரம் சித்திரை, என்னோட நட்சத்திரம் உத்திரம், எனக்கு நடக்கிற தசை சனி இல்லை, எனக்கு நடக்கிற புக்தி கேது இல்லை, செவ்வாய் இல்லை, சனி இல்லை. ஸோ டிக் அடிச்சிருந்தீங்க. இது வரைக்கும் கிளியராக வந்துட்டீங்க. இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படி என்னதான் மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருப்பார். சனி பார்வை கண்டினியூவாக இருக்க தான் செய்யும். பட் புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் நகர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா அந்த ராகு கேது கிட்டேருந்து விலகி நகர ஆரம்பிச்சிடும். இந்த நகர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. இந்த பாசிட்டிவான இந்த நகர்வு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொண்டு வர போகுதுன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ண தான் உங்களுடைய லக்னம். அதை கன்ஃபார்ம் பண்ண உங்கள் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்னங்களை நான் 6 லக்னங்களை தேர்வு செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த வருஷத்துக்கு இந்த 6 லக்னங்களுக்கு தான் அதிகமான சாதகமான பலன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வெரிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த 6 லக்னத்தை சொல்கிறோம். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், ஈவன் நீங்கள் பிறந்த கன்னி ராசினா கன்னி லக்னம், ஆஸ் வெல் அஸ் துலாம் லக்னம், தனுசு லக்னம் அண்ட் மகர லக்னம். இந்த 6 லக்னங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கிறோம், உங்கள் ஹாரோஸ்கோப்பை இப்போ நீங்கள் கையில் பார்க்குறீங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கீங்க, உங்கள் டைம் ஆஃப் பர்த் வச்சுருக்கீங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ உங்கள் நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ராசியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஜனனகால தசா புக்தியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள் லக்னாவும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு யோசிக்கிறீங்க, இல்லை ஒரு வேலையில் ஒரு மாற்றம் யோசிக்கிறீங்க.
ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க, ஒரு லோனை பற்றி யோசிக்கிறீங்க, பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு எஜுகேஷனில் ஒரு சக்ஸஸை பற்றி யோசிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட மேரேஜை பற்றி பிளான் பண்ணியிருக்கீங்க, அந்த மேரேஜ் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ ஒன்று போயிட்டு தான் ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்க, ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஃபேஸ் பண்ணீங்க, அதை ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க ஆசைப்படுறீங்க, பட் ரொம்ப நாள் அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க, இந்த முறை அதை செயல்படுத்தலாமா முயற்சி பண்ணலாமா நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டால், அந்த ராசிக்கு ரூட்டு கிளியராக இருக்குது. நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இந்த பலனை வந்து நீங்கள் பொருத்திக்கலாம். ஏன்னா ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரு அங்கே 10th ஹவுஸில் வக்ரகதியில் இருப்பார். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தீங்கன்னா குருடைய பார்வை நேராக உங்களுக்கு 4th ஹவுஸில் விழுந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ஜாபில் வந்து க்ரோத் அப்படின்னு ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தா சுக்கரனோட நகரம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இது எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லக்னாவுடைய தொடர்பு எப்படி இருக்குது. ஒருவேளை நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்கலாம், அங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் 6 லக்னம் சொன்னீங்க, பட் ஏன் லக்னம் மேஷம், பட் ஏன் லக்னம் மீனம், ஏன் லக்னம் வந்து கடகம், ஏன் லக்னம் வந்து சிம்மம், எந்த விருச்சிகம், எந்த வந்து கும்பம் அப்படிங்கிற சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் அந்த லக்னா கணிக்கப்படுது. அப்போ கன்னி ராசியாக இருக்கும். அப்போ என்ன பலன் பலிக்காதாங்கன்னா 50% சப்போர்ட். ராசி என்பது உங்களுடைய மனநிலை, ராசி என்பது உங்களுடைய முயற்சி, ராசி என்பது உங்கள் ஈடுபாடு, ராசி என்பது உங்களுடைய ஆசை. அது லக்னத்துடைய நேரமும் தொடர்படைஞ்சு அது வந்து பொருந்தும் போது தான் 100% சக்ஸஸை கொடுக்கும். இல்லைன்னா போராடி 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 தான் கொண்டு வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் சகிப்புத்தன்மை கிடையாது. ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறோம், சரியாக செட் ஆகலாம், அது கை விடுறது இல்லை, வெறுத்து போகுது. அப்போ உங்கள் லக்னம் என்னோ அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதனால தான் இந்த 6 லக்னங்களை கொடுத்தேன். ஸோ கரெக்டாக செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி கரெக்டாக உங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சுன்னா அடுத்த 3 மாதம் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன் மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயிலே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.